கார்த்திகை மாத முதல் நாளையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோயிலில் குவிந்த பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். தமிழ்நாட்டில் வரும் 21ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். நைஜீரியா, பிரேசில், கயானா ஆகிய 3 நாடுகளில் நடைபெறும் நிகழ்வுகளில் பங்கேற்க பிரதமர் மோடி இன்று பயணம். வரும் 18, 19 ஆகிய தேதிகளில் பிரேசிலில் நடைபெறும் G20 மாநாட்டில் பங்கேற்கிறார். துபாய் சென்று 6000 கோடி முதலீடு ஈர்த்துள்ளதாக கூறி 2 ஆண்டுகள் ஆகியும் 60 கோடி ரூபாய் முதலீடு கூட தமிழகத்தை அடையவில்லை. வெற்று அறிவிப்புகள் மூலம் பொதுமக்களை திமுக ஏமாற்றுவதாக அண்ணாமலை விமர்சனம். திமுக மீது பழி சுமத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் இல்லை. புதுக்கோட்டையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆவேசம். லாட்டரி மார்ட்டினுக்கு சொந்தமான இடங்களில் 2 நாட்களாக சோதனை நடத்தி அமலாக்கத்துறை 8 கோடியே 80 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். ஒரு கிடாயின் கருணை மனு திரைப்பட இயக்குநர் சுரேஷ் சங்கையா காலமானார். கல்லீரல் செயலிழப்பு காரணமாக சென்னையில் உயிர் பிரிந்ததாக தகவல். ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் உள்ள சிவாலயங்களில் அன்னாபிஷேக வழிபாடு கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். சென்னை திருவல்லிக்கேணி SBI வங்கியில் கொள்ளையடிக்க முயன்ற நபரின் புகைப்படம் வெளியீடு. CCTV கேமராவில் சிக்கிய கொள்ளையனின் புகைப்படத்தை வைத்து போலீசார் தீவிர விசாரணை. வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ள இன்றும் நாளையும் சிறப்பு முகாம். சென்னை மாவட்டத்தில் 947 வாக்குச்சாவடி மையங்களில் ஏற்பாடு. விளைநிலங்களில் எண்ணெய் குழாய் பதிக்க எதிர்ப்பு தெரிவித்து கோவை சூலூரில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் பேரணியாக சென்று சாலை மறியலிலும் ஈடுபட்ட நிலையில் கைது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே கடன் தொகையை செலுத்தாத நபருக்கு பைனான்ஸ் ஊழியர்கள் மிரட்டல். வீடு கனலில் உள்ளது என சுவரில் பேனர் ஒட்டி சென்றதாகவும் புகார். காஞ்சிபுரத்தில் டாஸ்மாக் கடைகளில் டிஜிட்டல் பில் வழங்கும் முறை அமலுக்கு வந்தாலும் கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக புகார். சில கடைகளில் பில் கொடுப்பதில்லை எனவும் மது பிரியர்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் கருங்குளம் அருகே டாஸ்மாக் கடையில் இருந்து வெளியே வந்த நபர் வெட்டி படுகொலை. தப்பியோடிய மர்ம கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. வளர்ச்சியின் சூரியன் கிழக்கு இந்தியாவில் இருந்து உதயமாகும் என டெல்லியில் பிரதமர் மோடி பேச்சு. வடகிழக்கு மாநிலங்களின் எல்லை பிரச்சினைகளுக்கு சுமூக தீர்வு காண முயல்வதாகவும் உறுதி. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி மாவட்ட அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் குழந்தைகள் வார்டில் பயங்கர தீ விபத்து. 10 குழந்தைகள் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழப்பு.
மருத்துவமனை தீ விபத்தில் குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இரங்கல். போர்க்கால அடிப்படையில் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொள்ள உத்தரவு. டெல்லியில் கொரியர் அலுவலகங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 82 கிலோ கொக்கைன் போதைப் பொருள் பறிமுதல். சர்வதேச சந்தை மதிப்பில் 900 கோடி ரூபாய் இருக்கும் என அதிகாரிகள் தகவல். போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான தங்களது வேட்டை தொடரும். டெல்லியில் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதை குறிப்பிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மது பாட்டில்கள் இருப்பு, விலை போன்றவை குறித்து அறிய செல்போன் செயலி அறிமுகம். பாஜக அரசு பள்ளிகளை மூடிவிட்டு மது கடைகளை ஊக்குவிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் விமர்சனம். தேவ் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வாரணாசி கங்கை நதி கரையில் கண்கவர் வான வேடிக்கை. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் உள்ளிட்டோர் கண்டுகளித்தனர். மத்திய அரசை கண்டித்து கேரளாவில் வரும் 19ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம். வயநாடு நிலச்சரிவு பாதிப்புகளுக்கு நிவாரண நிதி வழங்காததால் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அறிவிப்பு. குஜராத் மாநிலம் மகேசனா பகுதியில் 4.2 ரிக்டர் அளவில் மிதமான நிலநடுக்கம். கட்டடங்கள் குலுங்கியதால் வீதிகளில் தஞ்சமடைந்த மக்கள். உக்ரைன் ரஷ்யா இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் கவனம் செலுத்தப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதி. ஸ்பெயினில் மனநலம் பாதிக்கப்பட்டோர் மருத்துவமனையில் தீ விபத்து. புகை காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு 10 பேர் உயிரிழந்த சோகம். பிரிட்டன் பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற தீபாவளி கொண்டாட்டத்தில் இந்துக்களுக்கு அசைவ உணவு மற்றும் மதுபானம் வழங்கியதால் சர்ச்சை. தவறுக்கு மன்னிப்பு கோரி பிரதமர் அலுவலகம் அறிக்கை. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான T20 தொடரின் கடைசி போட்டியில் 135 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. 4 போட்டிகள் கொண்ட தொடரை 3-1 என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தல். சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு. காஷ்மீர் பகுதிக்குள் கொண்டு செல்லக்கூடாது. பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கு ICC உத்தரவு.